காய்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துருச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் பிக்கப்பு. எத்தனை கிலோமீட்டர் ட்ராப் பண்ணாரு தெரியலைங்க. ஆங்கிள் வேறு பார்த்தீங்கன்னா மாற்றிருக்கோம் புதுசாக வீடியோ. அதனால சரி ஒரு வீடியோ மட்டும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாயை பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இன்னும் பெட்ரோல் கூட அடிக்கல. பார்ப்போம் எப்படி இருக்கு. போயிட்டு பார்த்தீங்கன்னா பிக்கப் ஃபர்ஸ்ட் ஆர்டரே வந்து பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. ஸோ 6.7 கிலோமீட்ரு. ஸோ நான் ரவுண்டாக பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் சொல்கிறேன். ஸோ பெட்ரோல் வேறு அதிகம். பெட்ரோல் வேறு அந்த பக்கத்தில் இல்லைன்ட்டாங்க. அதனாலதான் உழுவுது. ஒருவேளை இங்க இருக்க பள்ளிக்கூடத்தில் இருக்கவங்களுக்குலாம் சரி ஃபுட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா போட்டா வராது. இப்போதான் ஜோனு கொடுத்துட்டாங்க. நம்ம ஓட்டும் போது ஜோன் இல்லை, இப்போதானே ஆட் பண்ணானுங்க புதுசா. ஜோன் மட்டும் வந்துருந்துச்சுன்னா முன்னையே எல்லாம் ஆன் பண்ணி வச்சிருக்கலாம், அப்படியே ஓட்டிடலாம். மச்சாதான் புரியல. இந்த சந்து வேற கங்கிருச்சு. ஒரு நிமிஷம் கஸ்டமர் கால் பண்ணிக்கிறேன். ஓகேங்க பாருங்க. இந்த ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 52 ரூபா வந்துருக்குது. ப்ரோ இன்னைக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு ப்ரோ 30 ரூபா. இது வேற ரோடு எல்லாம் ஒரே வண்டி வேற, இது வேற கீர் பிரச்சனை வேற ஒன்று கல்ல. ரோடு மேட்டில் செமையா இருக்குது. மேடு ஒன்று ஏறுது, செமையா இருந்துச்சு மேடு. காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணி வச்சுக்கேன். ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா 1.3 கிலோமீட்டர் தான். யூட்டன் போட்டு போக சொல்லுது. ஸோ நான் வேறு பார்த்தீங்கன்னா பக்குன்னு ஆகிப்போச்சு எனக்கு. சரி ரைட்டு
நம்ம வேற எம்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஒட்டிக்கிட்டோம், நல்லா வேற ஒட்டிக்கிச்சு, கழட்டவும் முடியாது. இப்போ இந்த மவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கழட்டவும் முடியாது. என்னடா பண்ணுறது செட் ஆகலினா அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தேன். ஆனால் கடைசியில் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகிடுச்சு. இப்போ காய்ஸ் டெலிவரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டேன், வெயிட்டு கொடுத்துருங்க. ஸோ 24 ரூபாங்க இந்த ஆர்டருக்கு. ஸோ ஆர்டருக்கு வெயிட் பண்ணுவோம், நெக்ஸ்ட் ஆர்டர் வரும்னு நினைக்கிறேன். பேக் வேறு ஃபோட்டோ எடுக்குதுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டருங்க கரெக்டாக. ஸோ மல்டி ஆர்டர் வந்து போட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேஹெச்சியில் பிக்கப் பண்ணோம். ரெண்டாவது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுட்பாலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கப் பண்ணோம். ஸோ 8 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் எல்லாம் பிக் பண்ணுறது. டைம் வந்து பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 12ங்க. இது லொக்கேஷன் ரீச்சுங்க. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ண போகிறோம். இங்கே எங்கேயோ காமிக்குது. நாற்பத்தேழு 25. ஸோ கைஸ் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணியாச்சு ஃபஸ்ட் ஆர்டரு. ஸோ அடுத்த ரெண்டாவது ஆர்டர் வேறு கொண்டு போகணுங்க. இதே ரூட்டுன்னு தான் நினைக்கிறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1.8 கிலோமீட்ரு. இதை சுற்றிட்டு வேறு வருது. அந்த வழியிலே போகணும்னு நினைக்கிறேன், எப்படின்னு தெரியலையே. இப்போ கரெக்டாக தாங்க போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1.8 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரீச் ஆக போகிறோம்னு போட்டுருக்கு. 3 மினிட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா காமிக்குதுங்க. வெளியூர் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆக போகிறோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 50 மினிட் தாங்க. ஸோ வந்துட்டோம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ரீச் கொடுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணேன், டெலிவரி பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம் இந்தாங்க. சரி ஓகேண்ணா. ஸோ 79 ரூபா வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குது இந்த ஆர்டருக்கு. ஸோ 80 ரூபா என்னமோ போட்டிருந்தாங்க, ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுக்கலைங்க. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளே தான் இருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஆர்டர் உள்ள விட்டு பார்க்கலாம். கைஸ் ஃபைனலாக ஆர்டர் ஓட்டி முடிச்சாச்சு. இன்றைக்கி எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாமா? வாங்க போகலாம்.